ஆக்டர்ஸ் எப்படி வால்வோ பிக்ஷாவிடம் சண்டை போடாம இல்லைங்க சண்டை போட்டு எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்து சொல்ல போறீங்க. முதல்ல நம்ம பிக்ஷாவுக்கு கொஞ்சமாவது அறிமுகம் வேணாவா? இவரை பார்த்தா ஏன் நான் பயப்பட மாட்டேனோ இல்லையோ இந்த வால்வோல பயப்படாதவங்க யாருமே இல்லை. பாத்தீங்களா, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே எல்லாரும் சத்தம் போடுறீங்க. சொல்றது கரெக்ட் தானே? அவ்வளவு பெரிய பலசாலியிடம் நம்ம வால்வோ ஆக்டர்ஸ், நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்ல எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களான்னு பார்த்து நான் இல்ல நீங்க சொல்ல போறீங்க. முதல்ல வர மணிக்கணுங்க, வடிவேலு இல்ல. வடிவேலு எப்போதும் காமெடி செய்யறாரு ஃபர்ஸ்ட் வர மாட்டார்ல. ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கக்காக்கு ஃபேமஸ் யாருன்னு நீங்களே சொல்லுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன வீடு பாக்கியராஜ் தான். நம்ம சின்ன வீடு பாக்கியராஜ் இந்த சண்டையெல்லாம் முருங்கக்கா வேலையாக்கல. சின்ன வீடு பாக்குறாரு, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, நெக்ஸ்ட் வேற யாரை பாத்துக்கலாம். பெரியவரே இப்போ யாரை நீங்க கெஸ் பண்ணி காலி ப்ராஜெக்ட் என்னோட பவர் ஸ்டார், அவ்வளவு பெரிய பவர் ஸ்டார்ல கூப்பிட முடியாதுங்க. பவர் ஸ்டார் எல்லாம் வேணாம். இப்ப வரப்போறது யாரு, அடுத்தது யாரு, நம்ம டீ யாரு, என்ன நடக்குது நீ பாரு. கும்மா இத வாங்கிக்கடா சும்மா ஆட்டங்காளி படுதாக்காளி தீங்காளி வாடா என் தக்காளி வாடா என் ஜால்ரா. உனக்கு இந்த வெற்றியடினா என்னன்னு தெரியுமாடா? எதையுமே தெரிஞ்சுக்காம இருக்க கூடாதுடா. வழக்கம் போல வாயே வடை சுட்டாருங்க நம்ம டிஆர் சொன்ன தக்காளி காலையில வேலைக்கு ஆச்சான்னு பாருங்க. முதல்ல அவரு கிளம்பிட்டோம். இப்போ சரிங்க, நம்ம ஒரு பாட்டுக்காரனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? அவரு லிப்ஸ்டிக் எப்படி பொண்ணுங்க தான் கம்மியா போடுவாங்க, ஆனா இவர் பொண்ணுங்களோட ஒரு படி அதிகமாவே போடுறவரு. அது ஒரு சட்டையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மஞ்சள் கலரோ சிகப்பு கலரோ கோயில்ல மார்க்காத்தாக்கு போடுற சட்டைங்க மாதிரி போடுறாருங்க. அந்த பாட்டிய அந்த ராமராஜன் நம்ம இப்ப கூப்பிடுவோம். இவர் பாடியே மார்க்கெட்டியே பால் கறந்துட்டாரு. ஆனா இந்த பிக்ஷோ கிட்ட எந்த வேலையும் ஆகலைங்க. சரி, இவரும் கிளம்பிட்டோம். அடுத்து முரளி. இவரை பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா ஒரே காலேஜ்ல அது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாவே படிப்பாருங்க. ஒரு காதல சொல்ல போவாரு, ஆனா சொல்ல மாட்டாரு. வெறும் கையில ஒரு ஒத்த ரோசாவோட அவரு சுத்திட்டே இருப்பாரு.
சரி, அந்த ஒரு முரளியாவது நம்ம கூப்பிட்டு இந்த பிக்ஷு கிட்ட சண்டை போடுறாருன்னு பாப்போம். அதை பார்த்துட்டு நீ தயவு செய்து நீங்களாவது சொல்லுங்க. இவரோட லவ் அந்த பொண்ணு கூட ஏத்துக்கல. போய் போய் இந்த பிக்ஷு ஏத்துப்பாரா? கொஞ்சம் பலசாலி யாரும் கொஞ்சம் அனுப்பணும். நெக்ஸ்ட் ரொம்ப பலசாலி தாங்க. இவரை பாத்தீங்கன்னாலே பாடி பில்டிங் மாதிரி இருக்கும். ஹலோ ப்ரூஸ்லி சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நெக்ஸ்ட் எங்க தமிழ் ஆர்டிஸ்ட்ல யாராவது ஒருத்தவங்களையாவது அனுப்பி உங்க ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். சரி சார், வெயிட் பண்ணுங்க. இவங்களுக்கு கெஸ்ட் பண்ணுங்க. இந்த பிக் ஷோ கிட்ட எங்க இந்தியன் ப்ரூஸ்லி கூட வேலைக்கு ஆகலங்க. சரி, இவர்கிட்ட சண்டை போட வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் ஆர்டிஸ்டோட மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களா? விஜய், டாக்டர் விஜய், டாக்டர் விஜய். சும்மா பேரை கேட்டாலே அதிரும்ல. இவர் மனிதன் இல்ல, வால்வோவின் எந்திரன். பிக் ஷோ, இப்ப எங்க வால்வோவின் எந்திரன் கிட்ட நீங்க தோத்துட்டீங்க. அந்த தோல்வி நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்க ரஜினி கிட்ட ஜெயிக்க முடியாதவங்க யாருமே இல்ல.